அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 46 அவர்களுடைய பிரச்சாரத்தை மீண்டும் தொடர்கிறோம். அந்த ஃபிரௌனுடைய சபையில் இருந்த ஒருவர் அந்த மக்களுக்கு ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளெல்லாம் அந்த மக்களுக்கு எடுத்து கூறி ஒரு அறிவுரை செய்கிறாரா. அதன் பிறகு என்ன பண்ணுறான் ஃபிரௌன், தன்னுடைய செக்ரட்டரி ஹாமான் என்பவனுக்கு ஒரு உத்தரவு போடுறான். ஹாமானே, எனக்காக உயர்ந்த கோபுரத்தை எழுப்பு, நான் வானத்துக்கு செல்வதற்கு எனக்கு வணிகளை அமைத்து கொடு, மூசாவின் இறைவனை நான் பார்க்க வேண்டும். அதாவது வானத்தில் ஏறி போய் மூசா சொல்லக்கூடிய அந்த இறைவனை நான் பார்க்க வேண்டும், அவரை அதாவது மூசாவை பொய் சொல்பவராகவே நான் கருதுகிறேன் என்று பிறவன் கூறினான். இவ்வாறே ஃபிரௌனுக்கு அவனது தீய செயல் அவனுக்கு அழகாக காட்டப்பட்டது. நேர்வழியை விட்டும் அவன் தடுக்கப்பட்டான். ஃபிரௌனின் சூழ்ச்சி அழிவில் தான் முடிந்தது. மேலும் அந்த சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க. என்ன, என் சமுதாயமே, என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுகிறேன் என்று நம்பிக்கை கொண்ட அவர் மக்களுக்கு கூறினார். என் சமுதாயமே, இவ்வுலக வாழ்க்கை அற்ப சுகமே, மறுமைதான் நிலையான உலகம். எனவே யாரேனும் ஒரு தீமையை செய்தால் அது போன்றதை தவிர அவர் கூலி கொடுக்கப்பட மாட்டார். ஆண்களிலோ பெண்களிலோ யார் நம்பிக்கை கொண்டவராக நல்லறம் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள், அதில் கணக்கின்றி அவர்களுக்கு கொடுக்கப்படும். என் சமுதாயமே, எனக்கென்ன, நான் உங்களை வெற்றிக்கு அழைக்கிறேன், நீங்களோ என்னை நரகத்திற்கு அழைக்கிறீர்கள். நான் அல்லாஹ்வை மறுத்து எனக்கு அறிவில்லாத ஒன்றை அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க வேண்டும் என்று என்னை நீங்கள் அழைக்கிறீர்கள். நானோ மிகைத்தவனாகிய மன்னிப்பவனிடம் உங்களை அழைக்கிறேன். என்னை எதை நோக்கி அழைக்கிறீர்களோ அதற்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் பிரார்த்திக்கப்படும் தகுதி அறவே இல்லை என்பதிலும், நாம் திரும்புவது அல்லாவிடமே என்பதிலும், வரம்பு மீறுவோர் தான் நரகவாசிகள் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. தெளிவாக நான் நம்புகிறேன். நான் உங்களுக்கு கூறுவதை பின்னர் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எனது காரியத்தை அல்லாவிடமே நான் ஒப்படைக்கிறேன். அல்லாஹ் அடியார்களை பார்ப்பவன் என்றும் அவர் கூறினார். எனவே அவர்கள் சூழ்ச்சி செய்த தீங்குகளை விட்டும் அவரை அல்லாஹ் காப்பாற்றினான். ஃபிரௌனின் ஆட்சிகளை தீய வேதனை சூழ்ந்து கொண்டது என்று 40வது அத்தியாயம் 36லேருந்து 45 வரை அல்லாஹ் தொடராக சொல்லி காட்டுகிறான். ஆக மேலே ஏற்கனவே கூறப்பட்ட அந்த வரலாற்றிலிருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக மேலதிக விவரங்களோடு இடம்பெற்றிருக்கு. அதனால் இதையும் பதிவு செய்திருக்கிறேன். இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்குது, தொடராக பார்த்து வருவோம்.